இன்று ஈழத்தமிழர்களில் ஏறத்தாழ 40% பொது வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் இதை ஒரு வரலாற்று தருணமாக உணர்ந்து எமது தமிழ் தேசிய ஒருமைப்பாட்டுக்கான ஆரம்ப புள்ளியாக உருவாக்கிய இந்த பொது வேட்பாளர் பல சவால்களுக்கு மத்தியில், முக்கியமாக பொது வேட்பாளருக்கு எதிரான பிரச்சாரங்கள், ஒரு தமிழர் ஒருவர் வெல்லப்போவதில்லை, அவர் என்ன செய்ய போகின்றார், ஈழத்தமிழர்களின் அரசியலுக்கு இது எந்த விதமான ஒரு நன்மையும் தராது என்ற பிரச்சாரங்களுக்கு மத்தியில், தெளிவின்மைக்கு மத்தியில், அதுபோல் பொது வேட்பாளருக்கும் வாக்களித்து ஏனையவர்களுக்கும் வாக்களிக்கலாம் என்ற ஒரு 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 கருத்துகளுக்கு மத்தியில் பல வாக்குகள் வீணடிக்கப்பட்டு அந்த நிலையில் ஒரு தெளிவான ஒரு நிலையை ஈழத்தமிழர்கள் எடுத்திருக்கிறார்கள். இன்று தமிழ் தேசிய இனம் சிதைவடைந்து இருக்கின்றது. எமது மண்ணில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்து வாழ்பவர்களும் சிதைவடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எமக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்பது எமது உறுத்து மட்டுமல்ல, அவசியமும் கூட. முக்கியமாக ஈழத்தின் கிழக்கு மாகாணத்திலே தமிழர்கள் பரம்பலில் வீழ்ச்சியடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களிலும் கூட ஒருமைப்பாட்டாக, ஒற்றுமையாக தமிழர்கள் இருந்தால் மட்டும்தான் எமது எதிர்காலத்தை, எமது அரசியல் அபிலாஷைகளை, எமக்கான அரசியல் தீர்வை நாங்கள் பெற முடியும். இன்று ஜனாதிபதியாக பொறுப்பேற்கவிருக்கும் அனுர திசாநாயக்க அவர்களுக்கு எமது தெளிவான செய்தி என்னவென்றால், ஈழத்தமிழரின் பிரச்சனை அவர் கூறுவது போல 70 ஆண்டு காலங்களாக எமக்கும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. இலங்கையிலே வர்க்க பிரச்சனையை பற்றி அவர் கூறும் பொழுது, இலங்கையில் தீர்க்கப்படாத ஒரு இறைமையுள்ள தேசிய இனமான ஈழத்தமிழர்கள் நமது இறைமையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமக்கான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டியது எமக்கு மட்டுமல்ல, சிங்கள தேசத்துக்கும் அது ஒரு அவசியமான விடயம் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஊழலற்ற ஆட்சி முறையை அனைத்து இனத்தவரும் ஆதரிப்பார்கள். அதே வேளையில் ஒரு தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வும் வேண்டும் என்ற அவசியத்தை அவர் உணர வேண்டும். அதேபோல் இன்று எமது பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள், அவருக்கும் ஒரு வரலாற்று பொறுப்பை தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் தமிழரின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டுவதற்கான சின்னமாக, குறியீடாக அவரை தெரிவு செய்திருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளாக, பொது அமைப்புகளாக நாங்கள் ஒன்று கூடி, ஒன்றுபட்டு நாங்கள் இன்னும் முன்னேற வேண்டும். சிங்கள தேசத்திற்கும் சர்வதேசத்துக்கும் நாம் கூறும் தெளிவான செய்தி என்னவென்றால், ஈழத்தமிழர்கள் தொடர்ச்சியாக அசமந்த போக்காக வழிநடத்தப்பட முடியாது என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக உலகுக்கு கூறியிருக்கின்றோம், தொடர்ந்து கூறுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அந்த தேர்தல் அறிக்கையிலே தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட சகல விடயங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த பிரச்சனைகளை இன்று பொறுப்பெடுக்கின்ற புதிய அரசும் சர்வதேசமும் நிச்சயமாக கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். அதே வேளையிலே பொது கட்டமைப்பினால் நிறுத்தப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் இன்று சிதைந்து கிடந்த தமிழினத்தை, சிதைந்து பிரிந்து நின்றிருந்த தமிழ் தேசிய பரப்பிலே பணிபுரிகின்ற அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்த ஒரு பெரும் கைங்கரியத்தை மேற்கொண்டிருக்கிறார். இன்று தமிழ் மக்கள் 2,26,000 வாக்குகளை அவருக்கு இட்டு வடக்கையும் கிழக்கையும் ஒன்றாக இணைத்திருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. சட்டத்தால் வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் மனங்களிலே மக்கள் அனைவரும் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம்,
ஒற்றுமையாக இருக்கிறோம், எதிர்காலத்திலும் அதனை விரிவுபடுத்துவோம் என்ற தோரணையிலே அவர்கள் வாக்களித்து இன்று அதனை உலகுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை நிச்சயமாக இந்த அரசும் சர்வதேசமும் கவனத்திலே எடுத்து அதனை தீர்க்காமல் விடுவார்களாக இருந்தால் இந்த எதிர்காலத்திலே இந்த அரசு எதிர்பார்க்கின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு மாற்றம் பெறும் என்று நாம் கருத முடியாது இருக்கிறது. ஆகவே இந்த அரசை மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்கிறோம், தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். முதலில் இலங்கையில் மக்கள் ஆணையை பெற்று வெற்றி பெற்ற ஜனாதிபதி அவர்களுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் ஆணையை மதிப்பதன் என்ற அடிப்படையில் பொது கட்டமைப்பினால் உருவாக்கப்பட்டு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக நிறுத்தப்பட்ட வேட்பாளருக்கும் அவர் சார்ந்த சங்கு சின்னத்துக்கும் வடக்கு கிழக்கு நான் நினைக்கின்ற 1/3 பங்கு மக்கள் தியாகமா சலுகையா என்ற விடயத்தில் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் 1/3 பங்கு தமிழ் மக்கள் தியாகத்தை மதித்து வாக்களித்ததற்கு முதலில் அந்த வாக்காளர் அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாக்களிப்பு வீதம் வளரப்பட வேண்டும், வளர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் கூடுதலாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நாங்கள் பாராட்ட வேண்டிய கடமைக்கு நிர்பந்திக்கப்படுகிறோம். கூடுதலாக பட்டிப்பளை பிரதேச பகுதியிலிருந்து வாக்களிப்பு நிலையத்திலிருந்து மிகவும் அதிகமான வாக்குகள் சங்கு சின்னத்துக்கு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வாக்களிப்பின் ஊடாக மக்கள் ஒரு செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகள் உண்டு என்பதை வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற வடக்கு கிழக்கு தமிழ் தேசியத்தில் பற்றுள்ள அனைவரும் தங்களை நிரூபித்திருக்கின்றார்கள். தங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பணி வாக்களிக்கின்ற உரிமை மட்டும். அந்த வாக்களிக்கின்ற உரிமைகள் ஊடாக சர்வதேசத்துக்கும் தேசியத்துக்கும் மாவட்டத்துக்கும் மாகாணத்துக்கும் ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் தமிழ் மக்கள் தங்களை நிரூபித்திருக்கிறார்கள். வாக்களிப்பின் ஊடாக தங்களுக்கு ஒவ்வொரு வாக்குகளையை பிரயோஜனமான முறையில் பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகள் உண்டு என்பதை நிரூபித்ததற்காக மீண்டும் நாம் அந்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு எதிர்வரும் காலங்களில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஒற்றுமை இல்லையேல் மாகாணம் பறிபோகும் என்ற நிலைமையை கவனத்தில் எடுத்து சகல அரசியல் கட்சிகள் தேசிய பால் ஈர்க்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு பரிபூர்ணமான ஒரு செய்திகளை சொல்வதற்காக நாங்கள் முன்னின்று உழைப்பதோடு தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அவர்கள் தமிழ் பேசும் மக்களின் சிறுபான்மையினரான தமிழ் மக்களின் உரிமைகளை மதித்து அம்மக்களின் குறைபாடுகள் தேவைகள் உரிமைகள் தொடர்பான சம்பந்தப்பட்ட விஷயத்தை தீர்ப்பதற்கு அவர் முன்வர வேண்டும் என்று என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. கடந்த 21ஆம் தேதி இந்த நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அதனூடாக பல செய்திகள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதிக்கு சொல்லப்படுகின்றது. அதில் முதன்மையாக எமது தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட 2,26,000க்கு மேற்பட்ட மக்கள் தங்களுக்காக எதையும் கேட்காமல் தங்களுக்கு அபிவிருத்தியை பற்றியும் சிந்திக்காமல் எமது மக்களின் விடுதலைக்காக எமது மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் சுயமாக சிந்தித்து வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு எனது சார்பிலும் என்னோடு சேர்ந்து இயங்கி இந்த தேர்தலிலே செயற்பட்ட அத்தனை அரசியல் பிரமுகர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்வதோடு அந்த மக்களையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். உண்மையில் அது கவலை அளிக்கின்ற விடயம் கூட. தமிழ் தேசிய பரப்பிலே தமிழரசு கட்சி, நான் அதே கட்சியைச் சேர்ந்தவன், அந்த அடிப்படையில் எமது கட்சி தலைமைகள் சில தவறுகளை விட்டிருப்பதாகத்தான் நான் உணர்கின்றேன். குறிப்பாக எமது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே
பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டு வெற்றியிட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட எமது மக்களின் அபிலாஷைகளுக்கு எதிராக ஒரு சிங்கள வேட்பாளர் அவர்களை ஆதரிக்க வேண்டுமென்று களத்திலே நின்று சில கையூட்டல்களை செய்து எமது மக்களை மனம் மாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நாங்கள் அறிய கிடைக்கின்றது. உண்மையிலே எவ்வாறு செய்தாலும் எமது தமிழ் மக்கள் சோரம் போகாமல் துணிந்து நின்று இந்த பொது வேட்பாளரை ஆதரித்திருக்கின்றார்கள். இது உண்மையிலே எமது மக்கள் ஒரு சரித்திரம் படைத்திருக்கின்றார்கள். இவ்வாறாக எமது மக்கள் இந்த முடிவை எடுத்தது நிமித்தம் எமது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு செய்தியை நாங்கள் கூறிக்கொள்ள விளைகின்றோம். ஏனென்றால் இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் கூட மக்களின் எழுச்சி போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய ஒரு தலைவர். அந்த அடிப்படையில் எமது மக்களின் அபிலாஷைகளை புரிந்தவராக இருப்பார். கடந்த காலங்களில் அவர் கடந்து வந்த பாதைகளை நோக்கின்ற போது ஏற்கனவே இருந்த அத்தனை ஜனாதிபதிகளும் எமது தமிழக மக்களுக்கான பிரச்சனைகளை அலசி ஆராயாமல் எந்த தீர்வையும் வழங்காமல் இழுத்தடித்து கொண்டு அவர்கள் தங்கள் அரசியலை சாதித்து கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த முறை நாங்கள் ஏகோபித்து வடக்கு கிழக்கை சேர்ந்த மக்கள் அத்தனை பேரும் ஒரே குரலில் ஒருவரை நியமித்து எமது தமிழ் மக்களுக்கான அபிலாஷைகளை பெறுவதற்காக நாங்கள் எந்த பெரும்பான்மையின ஜனாதிபதிகளை ஆதரிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அதனூடாக எமது மக்கள் அமோகமாக வாக்களித்திருக்கிறார்கள். இருந்தாலும் எமது பகுதிகளில் சிலர் தங்கள் சுய அரசியலுக்காக வந்த பாதைகளை மக்களுக்கான தேவைகளை மறைத்து போலியான பசப்பு வார்த்தைகளை கூறி எமது மக்களை தடுத்தும் மக்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து இந்த வெற்றியை ஈட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எமது மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் இந்த ஜனாதிபதி அவர்கள் எமக்கான பிரச்சனைகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அலசி ஆராய்ந்து எமது இந்த பிரச்சனைகளை சரியான முறையில் ஒரு தெளிவாக சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடுத்து எமது மக்களுக்கான எதிர்காலத்தில் நல்ல ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்று ஒரு செய்தியையும் நாங்கள் அந்த ஜனாதிபதிக்கு கூறிக்கொள்ள விளைகின்றோம். உண்மையில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு இளமையான துடிப்புள்ள ஒரு அரசியல் தலைவர் என்று ஜனாதிபதி ஆகியிருக்கின்றார். அவர் சூரம் போகாதவர், கொள்கையின் அடிப்படையில் இருக்கின்றவர் என்ற அடிப்படையில் எமது மக்களின் பிரச்சனையை உணர்ந்து அதற்கான சரியான தீர்வை வழங்குவார் என்ற நம்பிக்கையில் அவருக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கடந்த 9வது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று இப்பொழுது புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று பதவியேற்கிறார். அவரை நான் ஒரு பொது வேட்பாளர் என்ற முறையில் அவருக்கு நாங்கள் வார்த்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஊடக சந்திப்பின் நோக்கம் என்னவென்றால் என்றுமில்லாத வகையில் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற அமைப்பு, அதாவது 83 சிவில் அமைப்புகளும் 7 தமிழ் அரசியல் கட்சிகளும் இணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளராக என்னை நிறுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே நான் அந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே என்னோடு சேர்ந்து அந்த பொது கட்டமைப்பினர் அரசியல் கட்சியினர் சேர்ந்து நாங்கள் எடுத்த அந்த முயற்சியின் காரணமாக என்றுமில்லாத வகையில் ஏறக்குறைய 2,26,362 வாக்குகள் எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். உண்மையில் இந்த வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தல் முறை 1978 புதிய அரசியல் யாப்பிலே கொண்டு வரப்பட்டு 1982ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் அந்த 9 ஜனாதிபதி தேர்தல்களிலே பல தமிழர்கள் போட்டியிட்டிருக்கின்றார்கள். குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் போட்டியிட்டிருக்கின்றார் 1982ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு எங்கள் சிவாஜிலிங்க மன்னன் 2 முறை போட்டியிட்டிருக்கின்றார். அவர்கள் தனி வேட்பாளராக போட்டியிட்டாலும் இந்த முறை தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளராக பலரின் முயற்சியின் காரணமாக ஒரு தமிழ் தேசிய அரசியலை மையப்படுத்தி இந்த தேர்தல் இடம்பெற்றது. அதன் அடிப்படையில் என்றுமில்லாதவாறு இலங்கை வரலாற்றிலே ஒரு தமிழர் என்ற வகையிலே அதிகூடிய வாக்குகளை பெற்று தமிழ் தேசியம் தொடர்ச்சியாக நிலைநிறுத்துவதற்காக மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி இதன் மூலமாக வெளிக்காட்டப்படுகின்றது. அதிலே நாங்கள் 2வது விடயமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது, இணைந்த வடகிழக்கில் உறுதியாக இருக்கின்றார்கள். இணைந்த வடகிழக்குத்தான் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பதை இந்த தேர்தல் வெளிக்காட்டியிருக்கின்றது. அது என்னவென்றால், உண்மையிலே கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற என்னை இந்த தேர்தலிலே பொது வேட்பாளராக நிறுத்திய போது
கிழக்கு மாகாணத்தை விட வட மாகாணத்து மக்கள் அதிகூடிய வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். அதை நான் விசேடமாக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையிலே வட மாகாணத்தை பொறுத்தமட்டில் வட மாகாணத்து மக்கள் உறுதியுடன் வாக்களித்த நிமித்தமாக இணைந்த வடகிழக்கில் வடக்கும் கிழக்கும் இணைந்ததுதான் எங்கள் தமிழர் தாயகம் என்பது இந்த தேர்தல் மூலமாக வெளிக்காட்டப்பட்டிருக்கின்ற விடயமும் இந்த தேர்தலில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது, இந்த வாக்களித்த இதிலே கூடுதலாக ஏறக்குறைய 60,000 வாக்குகள் வடகிழக்கிலே மாத்திரம் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் என்ன விடயம் என்றால், குறிப்பாக நாங்கள் கடந்த தேர்தல்களில் எல்லாம் ஒரு நபருக்கு ஒரு புள்ளடி போடுகின்ற விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் இந்த முறை பலர் அதை குழப்பி இலக்கங்களை போடுமாறு கூறுகின்ற போது பல வாக்குகள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளருக்குரிய வாக்குகள் தான் கூடுதலாக சிதறடிக்கப்பட்டதாக அந்த வாக்கெண்ணும் நிலையங்களிலே இருந்தவர்கள் கூறுகின்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய சின்னமாக இருக்கக்கூடிய தங்கு சின்னத்துக்கும் ஒரு புள்ளடியை போட்டுவிட்டு ஏனையவர்களுக்கு இலக்கங்கள் போட்டதன் காரணமாக கூடுதலாக அதில் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய 22 மாவட்டங்களிலே அதிகூடிய வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் இருக்கின்றது. இரண்டாவது நிராகரிக்கப்பட்ட மாவட்டமாக யாழ் மாவட்டம் இருக்கின்றது. ஏறக்குறைய 25,000 வாக்குகள் அதிலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலே அதிலே பாராட்ட வேண்டியதாக இருக்கின்றோம். ஆனால் இந்த எங்கள் பொது கட்டமைப்பு ஊடாக தமிழ் தேசிய வேட்பாளராக அல்லது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினூடாக நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது பல எதிர்ப்புகள் பல முனைகளிலே இருந்து அதில் தோற்றம் பெற்றிருந்தது. குறிப்பாக நாங்கள் பலரைக்கு எதிராக அந்த தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தோம். குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியிலே சேர்ந்த ஒரு அணியினர் பொது வேட்பாளரை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இன்னும் ஒரு பிரிவினர் அதை எதிர்த்து வேலைஞ்சார்கள். அவ்வாறு வடக்கு கிழக்கிலும் தமிழர்களே பல கட்சிகளிலிருந்து தமிழ் தேசிய அரசியலை தோற்கடிப்பதற்காக பல முயற்சிகளையும் பல பிரச்சாரங்களையும் செய்த போது அவர்களை முறியடித்து இந்த தேர்தலிலே மக்கள் வாக்களித்திருப்பது என்பது ஒரு பெரியொரு விடயமாக காண்பிக்கப்படுகின்றது. அதை நாங்கள் இதிலே கருத்திலே எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தேர்தலிலே ஒரு தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுவதற்காக ஒன்றிணைக்கப்பட்டு இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது புதிய ஒரு ஜனாதிபதி அவர்கள் பாரமெடுத்திருக்கின்றார், அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். மிக விரைவிலே ஒரு பாராளுமன்றம் தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. ஆகவே இன்னொரு பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறுமாக இருந்தால் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை மையப்படுத்துகின்ற சகல கட்சிகளும் ஒரு அணியில் ஒரு குடையின் கீழ் நின்று நாங்கள் இந்த தேர்தலிலே சந்திப்போமாக இருந்தால் மாத்திரம்தான் எங்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் கடந்த தேர்தலில் கூட நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இழந்திருந்தோம். இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தை பார்க்கின்ற போதும் அவ்வாறான நிலைத்தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை மையப்படுத்தி சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு குடையின் கீழ் ஒரு சின்னத்தின் கீழ் நாங்கள் போட்டியிடக்கூடிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது என்பதை அனைவரையும் நாங்கள் இதில் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற வகையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் பிரிந்திருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து எங்கள் கருத்து முரண்பாடு காரணமாக சில பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொண்டாலும் கூட இனிவரும் காலங்களில் அந்த முரண்பாடுகளை தவிர்த்து இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு குடையின் கீழ் ஒரு அணியில் ஒரு சின்னத்தில் நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அதற்கான அழைப்பையும் நான் ஒரு பொது வேட்பாளர் என்ற வகையிலும் மக்களால் 2,26,000 வாக்குகளை பெற்றவன் என்ற அடிப்படையிலும் நான் இதில் எல்லோருக்கும் நான் இந்த எல்லா கட்சிகள் தலைவர்களுக்கும் இதில் முரண்பட்டிருக்கின்ற கட்சிகள் அது முரண்படாமல் இருக்கின்ற அனைவரையும் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்று நான் இந்த பகிரங்கமாக இந்த ஊடக சந்திப்பிலே அந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம். இதில் குறிப்பாக இந்த தமிழ் தேசிய அரசியலுக்காக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பலர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைவரும் உதவி இதில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அவர்களின் பிரச்சாரம் என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு தெளிவாகவும் ஒரு உத்வேகத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. அதைவிட வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் பலர் எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள். எங்கள் பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே இணைந்து வேலை செய்திருந்தார்கள். அதைவிட முன்னாள் போராளிகள் பலர் எங்களுக்கு இந்த தேர்தலிலே பல விடயங்களிலே அதில் எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள். அதில் இந்த தமிழ் தேசிய
கட்டமைப்பில் இருக்கின்ற ஜனநாயக போராளிகள் கட்சிகளுக்கு அப்பால் இருக்கின்ற போராளிகளும் எங்களுக்கு உதவிகளை செய்திருந்தார்கள். அதைவிட ஊடகவியலாளர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரம் ஏற்பட்ட நாள் தொடக்கம் தொடர்ச்சியாக சகல ஊடகங்களும் எங்களுக்கு அர்ப்பணிப்புடன் பல உதவிகளையும் பல பிரச்சாரங்களில் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதைவிட எங்களுக்கு கிழக்கு பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அல்லது யாழ் பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அதை இருந்த இந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்ற 83 அமைப்புகளையும் தவிர்ந்த ஏனைய பல அமைப்புகள் அதில் பலரும் பல உதவிகளை எங்களுக்கு செய்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரையும் நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் இதில் சிலர் கூறுகளாம் பொது கட்டமைப்பில், அதாவது ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்திய போது இதில் ஏற்பட்ட விடயங்கள் அல்லது அதன் லாபங்கள் அல்லது அதுக்கான விடயங்கள் இதில் சொல்லவில்லை. சிலர் பொது வேட்பாளர் போட்டது தமிழ் தேசிய அரசியலில் விரோதமாக தோற்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூட கூறலாம். ஆனால் இதில் ஒன்று நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது, இந்த பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்று கூறியவர்களை நாங்கள் வெற்றி பெற வைத்திருக்கின்றோம் என்பது உண்மையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சுயலாபத்துக்காக அல்லது சுய அரசியலுக்காக நாங்கள் பலர் இதற்கு எதிராக பேரஞ்சாலும் கூட மக்கள் திரட்சியாக சென்று வாக்களித்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் மையப்படுத்தி எதிர்வரும் காலங்களில் ஒற்றுமையாக நாங்கள் செல்ல அமல் விடுவோமாக இருந்தால் எதிர்காலத்தில் நாங்கள் பாரிய சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை நான் முதலில் இந்த பொது வேட்பாளர் என்ற அடிப்படையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இரண்டாவதாக, இந்த பொது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் நாங்கள் சில செய்திகளை கூற வேண்டியிருக்கின்றது. அவரின் தேர்தல் விஞ்ஞாபனம், அவர்களின் அரசியல் விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட இனவாத நடவடிக்கைகளில் அல்லது இன பிரச்சனை சம்பந்தமாக முரண்பட்ட கருத்துக்களை அவர் கூறியிருந்தாலும் கூட இப்பொழுது 9வது ஜனாதிபதியாக அவர் பதவியேற்றிருக்கின்றார். உண்மையிலே இணைந்த வடகிழக்கில் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை தருவதற்கான அவர் அந்த முயற்சிகளை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அவருக்கும் நாங்கள் இதில் ஒரு செய்தியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஒற்றுமையாக கடந்த காலங்களில் 8 ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்தாலும் கூட இந்த 9வது ஜனாதிபதியில் ஏன் இவ்வாறு தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் விலக்கி இருந்தோம், அல்லது தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு எண்ணக்கரு ஏன் வந்தது என்றால் கடந்த காலம் ஜனாதிபதிகளாக ஏமாற்றப்பட்டதன் காரணமாகத்தான் அது இருந்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நீங்கள், அதாவது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் இந்த வடகிழக்கு மக்களுக்கு இன்னும் சிதறடிக்காமல் அவர்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமையை வழங்காமல் அவர்களுக்கான ஒரு சமஷ்டி அடிப்படையில் ஆன ஒரு தீர்வை அவரின் காலத்திலாவது வழங்கி தமிழ் மக்களையும் இணைத்து ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை வழங்கி ஆட்சி செய்வார்களாக இருந்தால் உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க ஆட்சியாக இருக்கும். அதை அவர் உணர்ந்து செய்வார் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இதிலே அவர்களுக்கு கூற வேண்டியவனாக இருக்கின்றோம். ஆகவே இந்த விடயம் என்பது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாகத்தான் இதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆகக்கூடிய விருப்பு வாக்கு கிடைத்தது என்பது தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசியத்தை தொடர்ச்சியாக தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் இன்றிலிருந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எல்லோரும் ஒரு குடையின் கீழ் செல்வதற்கு அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து வர வேண்டும். அதில் எதிர்ப்புகள் இருந்தாலும், தனிப்பட்ட குரோதங்கள் இருந்தாலும், தனிப்பட்ட அரசியல் விடயங்களை விட்டு நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் மையப்படுத்தி எல்லோருமாக இணைந்து நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதில் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை நான் இவ்விடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிறைவேற்று ஜனாதிபதி தேர்தல் 9வது ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. இலங்கை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இன்றைய தினம் அவர் சத்திய பிரமாணம் எடுக்க இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை தமிழ் தேசிய கட்சிகளும் சமூக செயற்பாட்டாளர்கள், வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொதுச்சபை என்று கூறப்படும் 83 அமைப்புகளும் இணைந்து ஒரு தமிழ் பொது கட்டமைப்பை உருவாக்கி இந்த ஜனாதிபதி தேர்தலை சந்தித்திருக்கின்றோம். 2 லட்சத்துக்கு அதிகமான 2,26,343 அலுவலக ரீதியாக அறிவிக்கப்பட்ட வாக்குகள் வடகிழக்கிலே மாத்திரமல்லாமல் சில 100 வாக்குகள் கொழும்பிலிருந்து கூட கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இது தமிழ் மக்களிற்கு, தமிழ் மக்களது கோரிக்கைக்கு, தமிழ் மக்களது ஒற்றுமையை வலியுறுத்தி
கிடைத்த வெற்றியாக நாங்கள் இதை கருதுகின்றோம். உண்மையிலேயே 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாவதற்கு முன்பு முரண்பட்டு இருந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் மக்களுக்கு அரசியல் குரலாக ஒரே சக்தி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகி 2009 பின்பு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் மக்களிடையேயும் ஒரு பாரிய பிளவு சிதைவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 2009 பின்பு 15 வருடங்களுக்கு பின்பு மீண்டும் ஒரு முறை இந்த தமிழ் சக்திகள் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒரு ஒற்றுமையாக தமிழ் மக்களது கோரிக்கைகளை தமிழ் மக்களது அரசியல் அபிலாஷைகளை வெளியுலகிற்கு ஒரே குரலாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் இந்த தேர்தலிலே நாங்கள் இறங்கியிருந்தோம். அதற்கான பலனையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எனவே எதிர்வரும் காலங்களில் நாங்கள் குறிப்பாக கிழக்கு மாகாண தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்காக தொடர்ந்து இப்படி ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டிய தேவையில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த கூட்டுக்கு எதிராக சிங்கள பெரும்பான்மை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு உதவி செய்த சக்திகளும் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். அவர்கள் கூட எதிர்காலத்திலே தமிழ் மக்களது நிலைமை கருதி தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு பின்பு கூட அவர்களது கருத்துக்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிராக தமிழ் மக்களது ஒற்றுமைக்கு எதிராக இருப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் தமிழ் மக்கள் எங்களது உரிமைகளை எங்களது இருப்பை தக்க வைத்து கொள்வதற்கு இணைந்த வடகிழக்கிலே தமிழர்கள் சுயாட்சியுடன் சுய நிர்ணய உரிமைகளை பெற்று வாழ்வதற்கு நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும். இன்று 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டு மக்களின் விடுதலைக்காக, அதாவது ஊழல்வாதிகளிடமிருந்தும் தங்களது குடும்ப ஆட்சிகளிலிருந்தும் இந்த நாட்டு மக்கள் விடுபட வேண்டும் என்று நீண்ட காலமாக போராடிய ஒரு போராளி. அவரை போன்றுதான் வடகிழக்கு மக்களும் தங்களது விடுதலையை தாங்கள் சுயநிர்ணய உரிமையுடன் இந்த தங்களுடைய பிரதேசத்திலே வாழ வேண்டும் என்று அரசியல் ரீதியாக, ஆயுத ரீதியாக, ஜனநாயக ரீதியாக, ராஜதந்திர ரீதியாக தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகின்றோம். இந்த மக்களின் விடுதலையை நன்கு உணர்ந்தவர் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களிலும் எதிரான முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்தவர் இன்று இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். ஒரு சிலர் ஜனாதிபதியாக ஏற்கனவே வந்தவர்கள் கூட தாங்கள் கடந்த காலங்களிலே நடந்தவற்றை மறந்து ஜனாதிபதி என்கின்ற அந்த அரியாசனத்திலே உட்காரும் போது ஒரு பொதுவான நிலைப்பாட்டை எடுத்த வரலாறுகள் இந்த நாட்டிலே இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் ரணசிங்க பிரேமதாச அவர்கள் 83ஆம் ஆண்டு இன அழிப்பிலே ஒரு முக்கிய ஆளாக திகழ்ந்தவர். அவர் கூட 88, 89 காலகட்டங்களிலே தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது முதலாக 56ஆம் ஆண்டு SW பண்டாரநாயக் அவர்களினால் கொண்டு வரப்பட்ட அந்த சிறி, அதற்கு எதிராக தமிழ் அரசியல்வாதிகள் உரத்து குரல் கொடுத்திருந்தார்கள். அதனூடாக கலவரங்களும் நடைபெற்றது. தமிழர்களின் முதுகிலே சிறு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இருந்தும் தான் ஜனாதிபதி என்கின்ற அந்த உயரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சிறியை இல்லாமலாக்கினார்.
அதேபோன்று நான் இந்த 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தற்போது தமிழ் மக்கள் எங்களது பிரச்சனைகளை மீண்டும் ஒரு முறை கொண்டு வருவதற்கு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி கணிசமான அளவு வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். இந்த ஒரு நிலைமை எதிர்காலத்திலே வராமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டில் அனைத்து மக்களும் சமனானவர்கள் என்பதை உணர்ந்து எங்களுடைய இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய காலத்திலே இவர் செய்வாராக இருந்தால் நாங்கள் உண்மையிலே அது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக கருதப்படும். அதேபோன்று வடகிழக்கில் தமிழர்கள் சுய நிர்ணய உரிமையுடன் வாழ்வதற்கான ஒரு அரசியல் தீர்வை அவர் கொண்டு வருவாராக இருந்தால் கடந்த காலங்களை மறந்து தமிழ் மக்கள் அவருடன் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கைகோர்ப்பார்கள். ஏனென்றால் அவரும் இந்த நாட்டு மக்களது விடுதலைக்காக போராடியவர், நாங்களும் எங்களுடைய மக்களின் விடுதலைக்காக போராடியவர்கள் பல வழிகளிலும். அந்த விதத்தில் சிந்தித்து அவர் செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையும் அவாவும் ஆகும்.